கமுதி சீமையில இருந்து இப்ப நம்ம இருக்கிறது வந்து விருதுநகர் மாவட்டம். நம்ம கல்குறிச்சி பக்கத்துல கணக்கிலண்டல் புத்துக்கோயில். அந்த புத்துக்கோயில் வந்து இன்னைக்கு வந்து விசேஷம். மருமையா மாப்பிள்ள வந்துட்டா ஆமா சாமியோட அந்த புத்துக்கோயில வந்து இன்னைக்கு வந்து 7ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம், 7ஆம் ஆண்டு திருவிழா, பால்கோட விழா. இன்னைக்கு வந்து பால் கொஞ்ச நேரத்தை பால் கொடுத்துட்டு வருவாங்க. எப்படியும் ஒரு 1000 பால்கோடம் இருக்கு. 1008 பால்கோடம் வருது. எல்லா தலைவரும், எல்லா சாமியும், எல்லா பத்திரங்களும் அதிகமா வந்திருக்காங்க இந்த வருஷம். நான் அந்த வருஷம் வந்துருக்கேன் பால்கோடத்துக்கு. சிறப்பா இருக்கு. இந்த கோயிலுக்கு நான் வர்றதுக்கு முன்ன நான் வந்து இந்த கோயிலுக்கு முதல்ல வந்துட்டேன். முதல்ல வந்தாலும் இந்த கோயில்ல வந்து நான் வாரம் வந்துட்டு போயிருவேன். ஆனா இங்கேயே இந்த கோயிலே இருந்து இந்த ஆன்மீக விழாவில் எல்லாத்தையும் கலந்து நம்ம அன்பு மச்சான், நம்ம கீழே போலாம், நம்ம மச்சான் இவர் வந்து இவர் வீடு நான் கட்டினேன். ஆனா எனக்கு பிறகு இவர் அந்த கோயிலுக்கு வந்தாரு. ஆனா இன்னைக்கு சிறப்பா இருக்காருங்க. உண்மையிலே நம்மளும் தான் பத்திரங்களுக்குலாம் வாங்க வாங்கன்னு வரையறுத்து எல்லா பேர் சாப்பிட்டீங்களா வச்சீங்களா. அவர் சாமியை பின்பற்றக்கூடியவர். அவர் எப்படி கேட்பாருன்னா, மாமா வந்து சாப்பிட்டீங்களான்னு முதல்ல கேட்பாரு. அதே மாதிரி மச்சானு சாப்பிட்டீங்களா, எல்லா பேரும் சாப்பிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வச்சு ஒரு வீடியோ பண்றாங்க. எப்படி மச்சான் கூட்டம் எப்படி இருக்கு? சூப்பர் கூட்டம். இந்த சாமியை நம்பி வந்தவங்களுக்கு எந்த குறை இல்லையா? இதுவரை கிடையாது. நீங்க எப்படி உங்களுக்கு உங்க அனுபவத்துல மாற்றம் இருக்கு? நல்லா இருக்கீங்க. ரைட், ஓகே, சிறப்பு. பாருங்க, நம்ம கமுதி கோயில் வந்து அதிகமா மண்டலமணிக்கா, கீழக்குளம், நான் உடேஸ்வரம்பட்டி எல்லா ஊரும் வந்திருக்கேன் சாமி கும்பிட. பத்திரக்குள்ள வந்து சாமி கும்பிட்டு போங்க. வணக்கம்.